ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் ஆஹா தமிழ்ல வெளியான லைன்மேன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். எம் உதயகுமார் டைரக்ஷன்ல சார்லி, ஜெகன் பாலாஜி, சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:49 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். தூத்துக்குடியில உப்பு தொழிற்சாலை இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற பிரச்சனைகளை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சார்லி அங்க ஒரு லைன்மேனா இருக்காரு. இவர் திருட்டு கரண்ட் எடுக்கிறத தடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு. அவருடைய பையன் செந்தில் ஒரு எலக்ட்ரானிக் எந்தூசியாசிஸ்ட். ஸோ கிராமத்துடைய நன்மைக்காக ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது அப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காரு. இவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ்ல இவங்க எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன, இறுதியில இந்த பிரச்சனைகளை அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதா அப்படின்றதும், அவங்களோட லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். செந்தில் அப்படின்ற கேரக்டர் ஒரு நல்ல விஷயத்துக்காக முயற்சி செய்யும் போது அவருடைய லைஃப்ல விதி எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா இந்த படத்து மூலமா சொல்லியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்த வில்லேஜ் உடைய அந்த எசன்ஸை ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீக்வன்சஸ்ல அந்த மக்களுடைய லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். ஃபாதர் சன் பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ரெண்டு கேரக்டருமே நம்மளுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சார்லி தன்னுடைய ரோலுக்கு ஆப்டா சூட் ஆகுறாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே லோ பாயிண்ட் இருந்தாலுமே அந்த சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருப்பாரு. ஜெகன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ட்ரீம்ஸை துரத்துற ஒரு நபரா, ஒரு கவர்மெண்ட் ஜாப் எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. சரண்யா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அருவி படத்தில் நடிச்ச அதித்தி பாலன் ஒரு நல்ல கேமியோ ரோல் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு சட்டிலான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. சில சீக்வன்சஸ் டிராக் ஆக தான் செய்யுது அப்படின்னு தான் சொல்லுவேன். எமோஷனல் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. லீட் கேரக்டர்ஸ் மாதிரி மற்ற கேரக்டர்ஸையும் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. தனக்கு திறமை இருந்தும் அது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிற அந்த நபர்களுக்கான ஒரு ட்ரிபியூட்டா இந்த படத்தை ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமா வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லைன்மேன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5 out of 10.